வணக்கம். என் பேர் சுரேஷ். நான் ஒரு 7 வருஷமா ஜோதிடம் கற்று இப்போ தொழில் நல்லா பண்ணிகிட்ருக்கேன். ஜோதிடம் பார்த்துட்ருக்கேன். 7 வருஷம் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒரு 2018, 19 எம்எஸ்சி மேக்ஸ் முடித்த 16 to 18 அப்போவே தான் நான் என்னென்ன ஜோசிங்கிறது என்ன ராசி யாரோட என்னது அப்படிங்கிறது பொதுவாக பார்ப்பேன். என்னடா ஜோசியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருமே. இது பார்த்தா எல்லாமே நம்மளோட லைஃப்பில் கற்றுக்கலாம். எனக்கு நம்பிக்கையே கிடையாது. அதில் என்ன இருக்குது ஏது இருக்குது எனக்கு ஒன்றுமே தெரியாது. அப்போ எனக்கு படித்து முடிச்சுன்னு ஒரு வேலை கிடச்சிது. இப்போ வேலை கிடச்சி கேம்பஸ் கிடச்சி அந்த வேலை கிடைக்காம என்னால் போய் அந்த வேலை போனதுக்கப்புறம் அந்த வேலைக்கு போகிற பிடிக்கல. திரும்பி வந்துட்டேன். அப்போது என்னுடைய அப்பா அம்மாலாம் சொல்கிறாங்க, இவ்வளோ பெரிய நல்ல வேலை கிடச்சி நல்ல சம்பளம் கிடைக்குது, எடுத்தோடனே 30,000 50,000 சம்பளம் கிடைக்குது, வேலைக்கு போக முடியல, இதில் என்ன விஷயம் இருக்குது அப்படின்னா இவனுக்கு போய் ஜாதகம் பார்க்கணும், இவனுக்கு என்ன குற்றம் குறை இருக்குதா, என்ன பிரச்சனை இருக்குது, அப்படியா அப்படி ஒரு உண்மை இருக்குதா, ஜாதகம் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் கூட ஜாதகம் பார்க்க போனேன். அப்போ தான் எனக்கு ஜாதகம்னா என்ன, இந்த மாதிரிலாம் விஷயம் இருக்கா, கிரகம் இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்கா, இது நம்மளை வழிநடத்துதான் நான் அப்போ தான் சொல்லும் போதெல்லாம் கண்டுபிடிச்சேன். அதுலேருந்து நான் ஜாதகம் டெய்லி லேர்ன் பண்ணி நானே ஜாதகம் கற்றுக்கிட்டேன். அப்போ இந்த மாதிரி என்னோட நிறையா உண்மையான விஷயங்கள் ஜாதகத்தில் இருக்குது. அதை ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஜாதக சம்பந்தமான விஷயங்களை நான் 7 வருஷமாக கற்றுக்கு பயங்கரமாக பார்த்த விஷயங்களெல்லாம் உங்கள் எல்லாத்துக்கும் நான் சேரப்போறோம்னு நினச்சேன். அதுக்கு ஒரே ஒரு முக்கியமான ஒரு வழி நம்ம யூடியூப்பில் சொல்கிறது தான். அப்போது யூடியூப் சொல்கிறது தான் மிகப்பெரிய ஒரு விஷயம். அப்போது அந்த யூடியூப்பில் எல்லா விஷயங்களும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இனியிலேருந்து நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி ஜோதிடத்தில் எல்லா விஷயங்களும் சொல்லணும். முக்கியமாக யாருமே ஜோசியம் பார்க்காம இருக்க மாட்டாங்க. எதுக்கு எவ்வளோ பெரிய விஷயம் நடந்தாலும் திருமணத்துக்கும் முக்கியமான தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பல லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணுறாங்க. இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நிறையா பேர் ஜோசியம் பார்ப்பாங்க. அப்புறம் படிப்புக்கு ஒரு பையனை பல லட்சம் கட்டி டாக்டர் படிக்க வச்சா இவன் படிப்பானா படிக்க மாட்டானா, ஏன் எல்லாத்துக்கும் எல்லாமே முதல்ல ஜோசியத்தை நம்பாதவங்களுக்கு நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். ஏன் எல்லாரும் சிஎம் ஆகலை, எல்லாரும் பிஎம் ஆகலை அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் நினச்சி பாருங்க. அப்போ ஜோதிடம் உண்மையா பொய்யா, நம்மளை மீறின ஒரு சக்தி இருக்குது, அந்த சக்தி நம்மளை இயக்குது. அந்த சக்தி வேற எந்த சக்தியும் இல்லை, வானில் இருக்கக்கூடிய ஒரு கோள்கள் தான். சூரியன்கிறது பகல் போல வெளிச்சம் தருது, சந்திரன் இரவு போல வெளிச்சம் தருது. அப்போ அந்த சூரியனை சுற்றி தன்னுடைய நீள்வட்ட பாதையில் இயங்கக்கூடிய கோள்கள்ங்கிறது இது சயின்ஸ். ஜோதிட ஒரு அறிவியல் ஆக்கப்பூர்வமான ஒரு முக்கியமான விஷயம். இது எல்லாரும் உணர்ந்தீங்கன்னா கண்டிப்பாக உண்மைங்கிறது எல்லாத்துக்கும் புலப்படும். ஒருத்தர் பிறந்த நேரத்தில் அந்த டைம் கரெக்டாக ஒரு குழந்தை எடுக்கும்போது அது லக்னமாக பிறந்து அந்த லக்னத்துக்கு எல்லா விஷயங்களும் அதுக்குள்ளே அடங்குதுங்கிறத ஒவ்வொரு சாதாரண எளிய மக்கள் யாருக்குமே எதுவுமே தெரியாத விஷயம் கூட கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஜோசியத்தை பற்றி. அதாவது ஜோதிடமே பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரேன், ஆனால் இது பார்க்காம இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வரேன். என்னங்கிறது முக்கியமான விஷயத்துக்கு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் இப்படித்தான் இருக்கும், நமக்கு என்ன கொடுப்புன. இப்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தான் கிடைக்கும், எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்க போகிறதில்ல. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைச்சது யாரோ ஒரு தோஷம் சொல்லுங்கள், கண்டிப்பாக கிடைக்காது. எல்லாத்துக்கும் யோகமும் இருக்கும், தோஷமும் இருக்கும். இந்த மாதிரி நிறையா விஷயங்களை நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். நீங்கள் இதுக்கு தயாராக இருக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா, என்னோடய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை ஃபாலோ பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருமே சப்போர்ட் பண்ணால் கோச்சார பலன், தசாபுத்தி பலன், எது முக்கியமாக நடக்கும், எது நடக்காது, நம்மளுக்கு நடந்தது என்ன, நடந்துட்டு இருக்கிறது என்ன, நடக்க போகிறது என்ன, இதுதான் உங்களுக்கு கிடைக்கும், இது கிடைக்காது. அப்போ அது இந்த மாதிரி விஷயத்தில் ட்ரிக்ஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி எல்லாம் மாற்றி யோசிச்சா எப்படி கிடைக்கும். இப்போ நல்ல நேரம் வரும்போது அதை எப்படி யோசிச்சு பண்ணோம்னா நம்மளுக்கு ஈஸியாக அது கைக்கு வரும். இந்த மாதிரி நம்ம எப்படி ஈஸியாக பணம் சம்பாதிக்கிறது, எப்படி ஒன்று கடைபிடிக்கிறது, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நான் சொல்லித்தர ரெடியாக இருக்கிறேன். அதுக்கு நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், என்னை ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா விஷயங்களும் நான் சொல்லித்தரேன். எனக்கு எல்லாரும் பெறணுங்கிறது முக்கியமான சமாச்சாரங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், நான் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் தரேன். ஜாதகம் பார்க்குறதுக்கு எப்போ வேணால் கூப்பிடலாம். நான் ஜாமக்குள்ளாடுங்கிற சோழியும் பார்க்குறேன். அந்த சோழி பார்க்குறதுக்கு நீங்கள் எந்த நேரத்தில் வேணால் என்னை ஃபாலோ பண்ணி கூப்பிடலாம். ஒரு கேள்வி 2 கேள்வி கேட்கறனாலும் கேட்கலாம். என்னுடைய கான்டாக்ட் நம்பர் 8344136454. இது வாட்ஸ்அப் நம்பர். உங்ககிட்ட ஜாதகம் பார்க்குறவங்க ஆன்லைனில் வாட்ஸ்அப்பில் அனுப்பி ஆன்லைன்லேயும் பார்க்கலாம். இல்லைன்னா நேரில் பார்க்கணுன்னா நேரில் பார்க்குறதுக்கு கால் பண்ணி கேட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரில் கண்டிப்பாக பார்க்கலாம். தெளிவான விளக்கமாகவும் மிக துல்லியமான முறை, ஏகப்பட்ட முறைகள் இருக்குது. எல்லா முறைகளையும் நான் கலந்து போகலான்னு சொல்லுவேன். ஸோ என்னை ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, மிகவும் நன்றி. இதுதான் என்னுடைய முதல் வீடியோ.